ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், அனைத்துயிரும் சிவம். அன்பே சிவம். அவரவர் பாவம் அவரவரே தீர்க்க என்பது இறைவன் வகுப்பு. அந்த வகையில் பார்த்தால், அந்த வகையில் செல்வதற்காகத்தான் இறைவன் இந்த மண்ணில் எத்தனையோ பொருள்கள் உற்பத்தி ஆனாலும் அந்த தங்கத்துக்கு என்று ஒரு தனி மதிப்பீடு தந்து வைத்துள்ளார். அந்த தங்கத்தை உழைக்கும் மக்களும் நடுத்தர மக்களும் மற்ற அனைவரும் தங்கத்தை வாங்கி அவரவர் இயற்கை பாதையில் அவ்வப்போது வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும்போது அந்த நகையை அடகு வைத்து அவர் வாழ்க்கையை செய்து வந்தார்கள். அன்று பாவங்கள் குறைவாக இருந்தது. இன்று அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள்? முதல்வருக்கு இத்தனை சீட்டு, அமைச்சருக்கு இத்தனை சீட்டு, எம்எல்ஏக்களுக்கு இத்தனை சீட்டு என்று கவர்மெண்ட் வேலைக்கு தனியாக ஒதுக்கி வைத்து கொண்டு மற்ற சீட்டெல்லாம் தந்துவிட்ட பிறகு இவர் லஞ்சத்தை வாங்கி கொண்டு சீட்டை தந்து அந்த பணத்தில் நடமாடும் பொருள்களை எல்லாம் இவர் சேமித்து வைத்து கொண்டார். காரணம், இவர் அடுத்த முறை வருவாரோ, வெற்றி பெறுவாரோ மாட்டாரோ என்ற ஒரு சந்தேக பிரிவில் இவர் செய்த குற்றமாகும். இந்த குற்றத்தினால் பாதிப்பு என்னவென்று யோசிக்கவில்லையோ இல்லை குடிமக்களை கீழ்த்தரமாக கொண்டு சென்றால்தான் நாம் வாழ முடியும் என்று அவர் கணக்கிட்டு செயல்படுகிறாரோ அவர் மனதுக்கு தான் தெரியும். இறைவனும் எங்களுக்கு எத்தனையோ வகையில் உரைக்கிறார், இருந்தாலும் பொது நலத்தில் கூற முடியாது. ஆகையினால் இது போன்ற நிலையில் இந்த தடப்பட்ட பொருள்களினால் விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. இதனால் பாமர மக்களும் நடுத்தர மக்களும் மிக வாழ்க்கையில் வேதனையில் துன்பத்திலும் அடைந்தார்கள். வைத்த நகையும் மீட்க வழியில்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இன்றும் வேதனையில் வாழ்கிறார்கள். ஏழை விவசாயிகளும் கடுமையான நிலையில் உழைத்தும் இவர்கள் உயிர் வாழ உழைத்தும் அவருடைய வேதனை அவர் வேர்வையில் சிந்தி அந்த நிலத்தில் விழுகிறது. அந்த நிலத்தில் வீழ்ந்த வேர்வை அவருடைய வேதனை அனைத்தும் நாம் உண்டு வாழும் பசுமை பொருள்களில் அது மீண்டும் செயல்படுகிறது. அந்த வேதனை வெளிப்படுத்தாத அளவிற்கு இறைவன் மருத்துவத்துறையில் அவர்களுடைய கர்ம வினையை நீக்குவதற்காக மருத்துவத்துறை கொண்டு வந்தார். மருத்துவத்துறையினால் இன்று ஏற்பட்ட நிகழ்வு என்ன? பூமியின் நிலை மிக மோசமாக மாறிவிட்டது. இதற்கு காரணம் கட்சிக்காரர்களே. இந்த கட்சி தேவையா என்பது குடிமக்கள் தான் இதை முடிவெடுக்க வேண்டும், இறைவன் அல்ல. அதனால் இது போன்ற நிலை இருக்கும் வரையில் இன்னும் கொடுமையாக இருக்கும் காலம். இவர்கள் வெளிநாட்டில் நம்ம நாட்டில் உள்ள பணத்தை எல்லாம் கொண்டு வெளிநாட்டில் உள்ள கருவிகளை கொண்டு வந்து இங்கு மக்களுக்கு வேலை தருவதாக பெருமைப்படுத்தி வருகிறார்கள். இந்த கருவினால் ஏற்படும் அபாயத்தை பூமிக்கு தான் ஆபத்து. பசுமை மரங்களும் தாழை மரங்களும் கல்மலைகளும் வேகமாக உடைந்து வரும் இன்னும் 20 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு மேலே பல கொடுமைகள் நிலைய வாழ்ப்பு உண்டு. இறைவன் கூறு பதிலாகும். ஆகினால் இந்த தேர்தலை அடியோடு ரத்து செய்ய வேண்டும். அரசியல்வாதிகள் இருக்கலாம், ஆனால் தேர்தல் இருக்கக்கூடாது. இவர்கள் இருக்கும் வரை இவர்கள் லஞ்சம் ஒழியாது. அல்லது லஞ்சம் ஒழிய வேண்டுமென்றால் இந்த கவர்மெண்ட் துறை வேலை செய்யும் அனைத்து மக்களுக்கும் செல்போன் மூலமாக பணமே தரக்கூடாது. செல்போன் மூலமாக அவர்கள் பொருள் வாங்குவதற்காக ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அவ்வளவு லஞ்சம் ஒழியும். அவருடைய தில்லுமுள்ளு வேலையெல்லாம் செல்போனு எப்பவுமே அது செல்போன் பொய் உரைக்காது, நேர்மையாக உரைத்துவிடும். அதே போன்று அயல்நாட்டுக்கு வேலை செல்பவர்கள் இந்த நாட்டில் உள்ளவருக்கு தெரிந்தாலும் அந்த நாட்டில் உள்ள அரசனுக்கு ஃபோன் செய்து என் நாட்டில் இத்தனை பேர் வருகிறார்கள், அவருக்கு வேலை தர வேண்டும் என்று அவர்கள் ஃபோன் செய்தால் அவர்கள் கரெக்டாக செயல்படுவார்கள். அவ்வாறு செய்வதில்லை. போலியாக எல்லாம் தயாரித்து அவர்கள் வெளியே அனுப்புவது, அங்கு அவர்கள் சென்று கொடுமையாகவும் பெண்களை பல வழியில் துன்புறுத்துவாகவும் மானத்தை இழந்து வாழும் நிலையில் தள்ளப்பட்டு வருகிறார் இந்த அரசு. ஆகினால் இது போன்ற நிலையெல்லாம் இன்னும் கொடுமையாக இருக்கும். ஆகினால் சற்று மாறுபட்டு செயல்பட வேண்டும் என்றால் அரசு அடியோடு மறுக்க வேண்டும், இல்லையே தேர்தலை அடியோடு ரத்து செய்ய வேண்டும். இதெல்லாம் மாறுபடாது.
காரணம் எத்தனையோ வழிகள் உள்ளது. இன்று செல்போன் வந்ததில் எத்தனையோ இளைஞர்கள் காதல் வலையில் சிலைக்கப்பட்டு பெண்கள் நிலையை கடுமையாகவும் செல்போனில் படம் எடுத்து அவரை ரசிப்பதும் இல்லாமல் அவருடைய சிநேகிதர்களும் நண்பர்களும் ரசிக்கும் அளவிற்கு செயல்பட்டு வருகிறது. இதை ஏன் தடைப்படுத்தவில்லை அரசு? காரணம் என்ன? ஏன் இதை போன்ற நிலை செயல்பட்டால் அவர்களை கடுமையாக தண்டிக்கப்படும் என்று சட்டம் ஏன் போடவில்லை? இவர்களே குற்றவாளிகள். சில நாட்டை ஆளும் மனிதர்கள் சிலர் குற்றவாளியாக இருக்கிறார்கள். ஆகையினால் இவருக்கு அந்த தீய புத்தி தான் ஒருமை கண்டு நல்ல புத்தி இறைவன் தரமாட்டான். அதனால் இது போன்ற நிலை அதே தான் சினிமா திரையிலும் பெண்களை கடுமையாக ஆபாச நிலையில் படம் எடுத்து ஆடை இல்லாமல் படம் எடுத்து செயல்படுகிறார்கள். இவர்களெல்லாம் மனிதர்களா மிருகங்களா என்பது இறைவன் கேள்வியாகும். பெண்களுக்கு என்று முதலிடம் உள்ளது. இவர்கள் பாவம் தீர்க்கத்தான் இது இலவசம் அது இலவசம் என்று தீர்க்க வருகிறார்கள். இந்த இலவச பொருள் எந்த பொருளும் வாங்காமல் அவரவர்கள் உழைப்பில் வாழ வேண்டுமென்றால் தேர்தலை அடியோடு ரத்து செய்ய வேண்டும். அப்போதுதான் இவருடைய பவர் குறையும் என்கிறான் இறைவன். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.